புதுச்சேரியில் இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சண்முகம் வழங்க கிப்போம். சண்முகம், புதுச்சேரியில் மழையின் அளவு என்னவாக இருந்தது? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரிக்கு அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் கடந்த 2 நாட்களாக விட்டு விட்டு மழை பெய்த நிலையில் நேற்று இரவு முதல் கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக கடற்கரை சாலை, மகாத்மா காந்தி சாலை, இந்திரா காந்தி சாலை, பிஸ்கி வீடு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போடு ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் 100 அடி சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையும் மழைநீர் சேர்ந்ததால் தற்காலிகமாக அது மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக நகர பகுதியில் தாழ்வான பகுதியான கிருஷ்ணா நீரநகர், ரெயின்போ நகர், சூரியகாந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மழைநீரை மின் மோட்டார்கள் வைத்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. பொதுப்பணி ஊழியர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டு வருவதால் மழைநீரானது அப்பகுதியில் குறைந்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று திரும்பியுள்ளது. தற்போது மழை விட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை தெரிந்து உள்ளனர். இருந்த பகுதியிலும் நேற்று கனமழை பெய்ததால் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.